குந்தவையை கொஞ்ச நேரம் குத்த வைக்கிறது நல்லது. இந்த குந்தவைய வீட்டுக்குள்ளேயே குத்த வைக்கிறது கொஞ்சம் நல்லது. வெளியில வராம கொஞ்சம் நாளைக்கு அது நிறைய பிரச்சனைகள் உண்டாக்காம இருக்கிறது. அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதை சொல்லாம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். திரு பார்த்திபன் மாதிரி நல்லா பேசுகிறவங்க கூட இந்த மாதிரி சில சமயம் சில தவறுகள் வந்து ஸ்டேஜில் பண்ணிடுறாங்க. இதே சைக்காலஜி ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறோம். ஏன் இப்படி நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷனில் அப்படின்றத நான் உங்களுக்கு சைக்காலஜி ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டேஜில் பேசும்போது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக கைதட்டி பண்ணும்போது நமக்கு டோப்பமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும். இது எப்படி வைக்கும்னா நம்மளை ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்கும், ரொம்ப ஹையாக வைக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மேலும் மேலும் நம்ம வந்து நல்லா பேசினா இன்னும் வந்து ஆடியன்ஸ் கைதட்டுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த டயத்தில் நம்மளோட ஃபில்டர் சிஸ்டம் இருக்கும். ஸோ எதை பேசணும் பேசக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். பட் சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாமல் போயிடும். இது நமக்கும் நார்மலாக நடக்கக்கூடியது. இதை ஒரு வீம்புக்குன்னு பண்ணியிருப்பான்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். இது வந்து பியூர்லி சைக்காலஜி தான். ஸோ நம்மளும் சில சமயம் வந்து மற்றவங்ககிட்ட பேசும்போது பேசிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஐயோ இதை பேசியிருக்கக்கூடாதோ அப்படின்னு நினைப்போம். அதே தான் இங்கே அவருக்கு நடந்திருக்கு. அவர் வருத்தமும் தெரிஞ்சிருக்காரு. ஸோ உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒன்லி சைக்காலஜி ரிலேட்டடாக இருக்கலாம், ஆர் அந்த கமெண்ட் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக அரசியலாக இருக்கக்கூடாது. சைக்காலஜி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.